ஹாய்! எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாரி மாறுனாலும், ஒரு சில விஷயம்லாம் மாறுறதே கிடையாது. அதுல ஒண்ணுதான் பிள்ளைங்கள அம்மா மட்டும் தான் பாத்துக்கணும், அப்பாலாம் பாத்துக்க கூடாதுன்றதா. நான் ரீசென்ட்டா ஊருக்கு போயிருந்தப்போ, இந்த குட்டப்பா கிட்டே ஓடி விளையாண்டான். எல்லா பிள்ளைங்களுக்குமே அவங்க அப்பா ஒரு ஸ்பெஷல் தான்ல. அதுக்கு சில பேரு, இவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, இவளுக்கு ஒரு பாய்சன போட்ற வேண்டியதான்னு, நீ ஊட்டி ஆய் கழுவுனா தானே உன் பிள்ளை உன்கிட்ட வரும்ன்லாம் சொன்னாங்க. இல்ல நான் தெரிஞ்சே தான் கேக்குறேன். நான் ஊட்டாம ஆய் கழுவாமையா என் பிள்ளை 2 வயசு வரைக்கும் வளர்ந்திருக்கு. இந்த குட்டப்பா ஆபீஸ் போனாலும் ஆய் கழுவுறதுக்காகவும் சோறு ஊட்டுறதுக்காகவும் அங்கிருந்து வராரு போல. அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் பண்ணாலும் தப்பு இல்லங்க. பேரண்டிங்னா என்னங்க, 2 பேரும் சேர்ந்து வளர்க்கறது தான். சில விஷயம்லாம் எனக்குமே ரொம்ப ஹர்ட் ஆகுங்க. நானும் மனுஷிதானே. இப்ப கூட பாருங்க, குட்டுக்காக தான் நெய்யி பார்த்து பார்த்து வீட்லயே செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நானும் குட்டப்பாவும் குட்டுக்கு பாலாத்துறப்பெல்லாம் அதோட ஆடையெல்லாம் எடுத்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா நெய் செய்யறதுக்கு முன்னாடி நாளே அந்த பாலாடைய வெளியே எடுத்து வச்சுட்டு ஜார்ல அந்த பாலாடையும் கொஞ்சமா ஜில்லு தண்ணி ஊத்திட்டு 10 நிமிஷம் போல மிக்சியில அடிச்சு எடுத்த பின்னாடி பட்டர் உருக்கிட்டு லாஸ்டா முருங்கையில போட்டு இறக்குனா சூப்பரான நெய் ரெடி.